வாழ்க வளமுடன். அருமையான தவத்திற்கு பிறகு, இன்று நம் மகரிஷி வேதாந்திரி அவர்களுடைய பஞ்சேந்திரிய தவத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். மகரிஷி பல தவங்கள் கொடுத்திருந்தாலும், பஞ்சேந்திரிய தவம் ஒரு முக்கியமான ஒரு தவம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐம்புலன்கள் பைஞ்சேந்திரியம் தான் நம்மள இந்த உலகத்துக்கு ஒரு தொடர்பு படுத்துது. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஐம்புலன்களும் நமக்கு ஒரு செயல்பாடு இல்லன்னா, நம்பளால இந்த உலகத்தோட ஒரு தொடர்பே வச்சுக்க முடியாது. உலகோட தொடர்பே இல்லன்னா வாழ்க்கை என்பதே இல்ல, புரிதல்ன்றதே இல்ல, ஒரு நாள்பட்ட நடவடிக்கைகள் என்பதே இல்லாமல் போயிடும். ஒரு மனிதன, அந்த மனிதனுடைய ஆத்மாவ இந்த உலகத்துக்கு தொடர்பு படுத்தக்கூடிய இந்த ஐம்புலன்களைப் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, அதில ஃபோக்கஸ் பண்ணி, அதில மனதை செலுத்தி, ஜீவகாந்தத்தை செலுத்தி தியானம் செய்வது தான் பஞ்சேந்திரிய தவம். இன்னைக்கு அதனுடைய அறிவியல் அடிப்படை, உயிர் இயற்பியல் பயாலஜி அடிப்படை, நம்மளுடைய WCSC ஆழியார்லேயே பண்ண 2 ஆய்வு ரிசர்ச் முடிவுகள், இத பத்திலாம் நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய மகரிஷியுடைய அனைத்து தியானம் மற்றும் உடல் எக்ஸர்சைஸ் முறைகள் பார்த்தோம்னா சித்த மருத்துவத்தை ஒரு அடிப்படையாக கொண்டு, நவீன அறிவியலை அதில் உட்புகுத்தி மகரிஷி அவர்கள் அமைச்சிருக்காங்க. பழமையான சித்தர்களின் ஞானம், ஆயுர்வேதம், ஹோமியோபதி மற்றும் நவீன உடலியல் அறிவியல் ஆகியவற்றை ஒருங்கிணைந்து பண்ணியிருக்காங்க. இது பார்த்தோம்னா இந்த பஞ்சேந்திரிய தவம் இந்த அனைத்து புதிய அறிவியல் மற்றும் நம்மளுடைய பண்பாடு மிக்க ஒரு சித்த மருத்துவ பிரின்சிபல்ஸை சேர்ந்து வந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனதை செம்மைப்படுத்தி உயிராற்றலை முறைப்படுத்துதல். அதுதான் பஞ்சேந்திரிய தவத்துடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஸ்கை குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஜீவகாந்தம் தான் ஒரு மனிதனுடைய ஒரு எனர்ஜி பாக்ஸ் மாதிரி. அந்த ஜீவகாந்தத்தின் திணிவினால தான் ஒரு மனிதனுடைய நரம்பு பகுதி, அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய சுற்றுச்சூழல்களை அவன் நுகரக்கூடிய ஒரு திறமை எல்லாமே அதில தான் அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு எண்ணமும் ஒரு ஜீவகாந்தத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு நம்மளுடைய ஐம்புலன்களும் நம்மளுடைய ஜீவகாந்தத்தினுடைய வெளிப்பாடின் ஒரு அடிப்படையாக தான் வந்திருக்கு. நம் மகரிஷி கொடுத்திருக்கிற தியானங்கள் 9 படிநிலைகளை இருக்கிறது. அந்த 9 படிநிலைகளை பார்க்கும் பொழுது நம்ம ஆக்கினை, சாந்தி, துரியம், துரியாதீதம், அதற்கு அடுத்தபடியாக பஞ்சேந்திரிய தவம், ஐம்புலன்களை ஃபோக்கஸ் பண்ணி, இந்த ஜீவகாந்தியத்தை விரயத்தை தடுத்து, புலன்களை செம்மைப்படுத்துவதற்கு ரொம்ப ஏதுவான ஒரு தவமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பஞ்சபூத நவகிரக தவம் இப்போ பார்த்தோம். 9 மைய தவம், நித்யானந்த தவம், இறைநிலை தவம். ஒவ்வொரு தவமும் இந்த ஸ்லைடில் காமிச்சிருக்க மாதிரி நம்மளுடைய உடற்கூறியலையே ஒரு குறிப்பிட்ட பகுதியை, ஒரு குறிப்பிட்ட நாளமில்லா சுரப்பியை, ஒரு குறிப்பிட்ட புலன்களை செம்மைப்படுத்துறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்குது. அதில் பஞ்சேந்திரிய தவம் ஐம்புலன்களையும் சரி பண்ணி, அதனுடைய ஜீவகாந்திய விரயத்தை முறைப்படுத்தி, புலன்களின் தூண்டுதலால் ஏற்படும் தேவையில்லாத நம்மளுடைய எனர்ஜி விரயத்தை சரிப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப ஏதுவாக இருக்குது. நம்மளுடைய புலன்கள் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மனிதனை இந்த உலகத்துக்கு தொடர்பு படுத்தியது. நம்ம சுவாசம் மூலமாகவும், உணவு மூலமாகவும், பிரபஞ்ச ஆற்றல் நம்ம காயகல்பா பண்ணுறோம், ஆக்னை தவம் பண்ணுறோம். இது மாதிரி பண்ணும்போது ஏற்படுற பிரபஞ்ச ஆற்றல் மூலமாகவும் நம்மளுடைய ஜீவகாந்த இருப்பை நம்ம அதிகப்படுத்துகிறோம்.
அதே ஜீவகாந்த இருப்பு ஐம்புலன்கள் வழியாக தான் வந்து செயல்பட்டு இந்த உலகத்தில் வந்து நம்மளோட உலகத்தை நுகரவும் அது ஏதுவாக இருக்கிறது. அதே சமயத்தில் தவறான வழியில் அதிகமாக இந்த ஐம்புலன்களை பயன்படுத்தும் பொழுது இந்த ஜீவகாந்த இழப்புக்கும் அது வந்து காரணமாக இருக்குது. மனம் என்பது மூளையின் செயல்பாடுன்றதுக்கும் மேலே அது உடலுடைய ஜீவகாந்த களத்தின் வழியாக அது வந்து விரிவடையும் நிலையாக இருக்கிறது. ஒருத்தங்களுக்கு வந்து ஜீவகாந்தம் நல்லபடியாக ஆரோக்கியமாக இருந்தால் அவங்களால தெளிவாக யோசிக்க முடியும். ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஒரு நல்ல ஒரு தீர்வை வந்து காண முடியும். ரொம்ப அமைதியாக இருக்க முடியும். தெளிவாக இருக்க முடியும். இதே ஜீவகாந்தம் குறைபாடோடு ஒருத்தர் இருக்காங்கன்னா வந்து மன சோர்வு இருக்கும். அவங்களால ஒரு பிரச்சனையை வந்து தீர்க்க முடியாது. நிறைய குழப்பங்கள் ஏற்படும். ஸோ ஒரு மூளை மட்டும் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு செம்மையான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுக்காது. அதில் இருக்கிற ஜீவகாந்த திரிவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஜீவகாந்த ஆற்றல் பற்றாக்குறை இருந்துச்சுன்னா வந்து நமக்கு வந்து ஐம்புலன்கள் மூலமாக நம்மளை சுற்றி இருக்கிற பொருட்களை நுகர்வதிலையும் ஒரு இழப்பு ஏற்படும். ஒரு சிலருக்கு வந்து தோல் வியாதிகள் வரலாம். ஒரு சிலருக்கு வந்து உணவில் வந்து சுவையை உணரக்கூடிய தன்மை வந்து கொஞ்சம் இழந்திருக்கலாம். பார்வை குறைபாடுகள் இருக்கலாம். கேட்கும் திறன் குறைபாடுகள் இருக்கலாம். இது எல்லாம் வந்து ஆரம்பத்தில் ஜீவகாந்த திணிவின் குறைபாடுகளாக துவங்கி பிறகு பல மாதங்கள் பல வருடங்கள் பிறகு அந்த ஒரு உறுப்பினுடைய ஒரு வியாதியாக அது வந்து உருமாறி ஏற்படுகிறது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த ஜீவகாந்த திணிவை மேம்படுத்தி அந்த ஜீவகாந்தத்தை வைத்து இந்த 5 அவயங்களையும் நம்ம செம்மைப்படுத்தி வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த உலகத்தில் வந்து நோயின்றியும் வாழலாம். இந்த உலகத்தை வந்து நல்லபடியாக நுகர்ந்து வாழவும் அது ரொம்ப ஏதுவாக இருக்குது. இப்போ இருக்கிற மாடர்ன் வாழ்க்கை முறையில் வந்து அதிகமான டிஜிட்டல் திரைகள், ஃபோன் யூஸ் பண்ணுறது, சினிமா பார்க்குறது அல்லது ஒளியில் அதிக ஈடுபாடோடு இருக்கிறது. இதனால் வந்து நம்மளுடைய ஜீவகாந்தம் அபாயகரமான அளவிற்கு வந்து அதில் வந்து குறைகிறது. இந்த ஜீவகாந்த இழப்பின் காரணமாக உடலில் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு குறைபாடு ஏற்பட்டிருக்குன்னா அதை சரி செய்யும் ஆற்றலும் நமக்கு வந்து குறையுது. அதனால் வந்து நாளமில்லா சுரபிகள் செயல்பாடு குறைகிறது. அதனால் வந்து மன அழுத்தமும் ஏற்படலாம். ஒரு பிரச்சனை வரும்பொழுது, ஒரு வீட்டில் ஒரு சச்சரவு வரும்பொழுது அந்த ஜீவகாந்த திணிவு இல்லாத ஒரு நபரால் அந்த பிரச்சனையை வந்து ரொம்ப சுமூகமாக வந்து சரி பண்ண முடியாது. குழப்பங்கள் ஏற்படும். அவங்களுடைய அந்த பஞ்சேந்திரிய அவயங்கள் மூலமாக தவறான ஒரு முடிவுகள்லாம் வந்து ஏற்படுத்துறதுக்கு காரணமாயிடுது. இதே இந்த ஜீவகாந்த திணிவோடு ஆரோக்கியமாக இருப்பவர்கள் ஒரு அமைதியான சூழ்நிலையில் தெளிவான முடிவெடுப்பதற்கும் தன்னுடைய ஜீவகாந்த இழப்பை இந்த பஞ்சேந்திரியங்கள் மூலமாக நடக்காமல் பார்ப்பதற்கும் இந்த தவம் வந்து ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்குது. நமக்கு இந்த ஜீவகாந்தம் செயல்படுற 5 புலன்கள் பார்க்கும் பொழுது தோல் தொடு உணர்வு அது வந்து ஒரு ஃபிசிக்கல் டச் இயந்திரவியலான தொடுதல் மற்றும் இல்லாமல் வெப்பம் மற்றும் குளிர் வெளியில் வந்து நமக்கு வந்து சூடாக இருக்குதா அல்லது குளிராக இருக்குதா என்பதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது ரொம்ப ஒரு ஏதுவான ஒரு அவயமாக இருக்கிறது. இதனுடைய உணர்ச்சி அழுத்தமாக நமக்கு வந்து உருமாறி நம்ம ஜீவகாந்தத்தின் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். நாக்கு சுவை உணர்வு அதுலேயும் வந்து வேதியியல் கலவைகள் மூலமாக சுவையாக நம்ம வந்து பொருட்களை வந்து உணவுறோம். சாப்பாடு மற்றும் தண்ணீர் போன்ற சுவைகளை வந்து நம்ம வந்து உணர முடியுது. மூக்கின் மூலமாக நுகர்வு தன்மை காரணமாக அதில் ஏற்படுற வேதியியல் கலைவு மாற்றங்களாக நம்ம வந்து மனமாக உருவெடுக்கிறது. கண்கள் மூலமாக பார்வையின் மூலமாக இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்றதை பார்க்குறோம். இந்த உலகத்தில் இருக்கிற அந்த வெளிச்சம் வந்து நம்ம கண்ணில் வந்து படும்பொழுது அந்த ஃபோட்டான்கள் ஏற்படுத்தும் மின்னலைகள் மூலமாக நமக்கு வந்து ஒளியாக நம்ம அதை வந்து அனுபவிக்கிறோம். காதுகள் மூலமாக கேட்கும் உணர்வு, ஒளி அலைகள்
அதிர்வுகளாக மாற்றப்பட்டு நமக்கு ஒலியாக உருமாறி அதை வந்து ஓசையாக நம்ம உணர்கிறோம். இந்த பிரபஞ்ச துகள்களை நினைவுபூர்வமாக மூடுவதன் மூலம் அந்த பஞ்சேந்திரியத்தை நம்ம வந்து இந்த தவத்தில முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஃபோக்கஸ் பண்ணி மனதால அந்த அவயங்களை வந்து ஒரு ஓய்வுக்கு உட்படுத்தி, அத வந்து நம்ம வந்து அத வந்து அதனுடைய ஜீவகாந்த திணிவு வந்து பெருத்து, அதனுடைய ஜீவகாந்தம் வந்து வீரியமாகாமல் தடுக்கிறோம். இத பண்ணும்பொழுது நமக்கு வந்து நல்ல ஒரு ஜீவகாந்த திணிவு. ஒரு சிலர் பார்த்தோம்னா, காலைல எழுந்துட்டு நமக்கே தெரியாம ஒரு ஆங்கிலத்தில ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தன்னிச்சையா ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பார்க்குறது, அந்த மாரி ஆரம்பிச்சுருவோம். இந்த மாதிரி நம்மளுடைய பஞ்சேந்திரியங்கள் நம்மளுடைய கட்டுப்பாடில் இல்லாமல் தனிச்சையாக செயல்படுத்துவதை இந்த தவத்தின் மூலமாக நல்லபடியாக குறைத்து, நம்மளுடைய ஜீவகாந்தத்தை சேமித்து, இதன் மூலமாக உடலில் ஏற்படும் ஒரு சில சச்சரவுகள், ஒரு சில நோய்களை வந்து சரி பண்ணுறதுக்கும் அது ரொம்ப ஏதுவா இருக்கும். மகரிஷி அவர்கள் இந்த பஞ்சேந்திரிய தவத்தை வந்து உயிரியல் பரிணாம வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. இந்த தவத்தில் பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல வந்து தொடு உணர்வு தோல், அதற்கு பிறகு வந்து சுவைத்தல் நாக்கு, அதற்கு பிறகு வந்து முகர்வு அல்லது மூச்சு, அதற்கு பிறகு வந்து நம் பார்த்தல், அதற்கு பிறகு கடைசியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த காதுகள். இதே வகையில தான் வந்து ஒரு உயிரியல் பரிணாம வளர்ச்சியும் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ முதல்ல வந்து இந்த உலகத்தில வந்து செடிகள் மட்டும் இருக்கும் பொழுது, செடிகளுக்கு வந்து நம்மளுக்கு இருக்கிற மாரி பஞ்சேந்திரியங்கள் கிடையாதுன்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த செடிகளுக்கான ஒரு முக்கியமான ஒரு இயந்திரம் வந்து தொடுதல். ஸோ ஒரு செடி வந்து வளருதுன்னா வந்து அதனுடைய ஒரு கிளை வந்து ஒரு டைரக்ஷனில் போகும்பொழுது, அந்த டைரக்ஷனில் வந்து ஒரு சுவர் அல்லது ஒரு அந்த காலத்தில வந்து மலை அல்லது ஒரு கல் எதா இருந்துச்சுன்னா, அதுக்கு தகுந்த மாரி அந்த டைரக்ஷனில் போயிட்டு, அந்த ஒரு இடர்பாடை தொட்டுட்டு, தொடு உணர்வு மூலமாக அந்த கிளை வேற வேற டைரக்ஷனில போகும். இப்பயே நீங்க வந்து உங்களுடைய வீட்லலாம் பார்த்துருப்பீங்க. செடிகள் வந்து இந்த காம்பவுண்ட் ஃபென்ஸுக்கு தகுந்த மாரிலாம் வந்து வளைந்து வளர்றத பார்க்குறோம். ஸோ செடிகளுக்கான ஒரு தொடு உணர்வு இருக்கு. உயிரியல் பரிணாமத்தில இந்த உடல், மனித உடல் வந்து இவ்வளவு முன்னேற்றமாய் வந்தபோதும், முதல்ல உருவான அந்த ஒரு தொடு உணர்வை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி, அதனுடைய ஜீவகாந்தத்தை பெருக்கி திணிவு ஏற்படுத்ததுனால வந்து, மகரிஷி அவர்கள் ரொம்ப அழகா வந்து இந்த தவத்த வந்து முதல்ல தொடு உணர்வு, அதற்கப்புறம் வந்து சுவைத்தல், அதே ஆர்டர்ல வந்து குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து புழுக்கள் ஏற்படும் பொழுது, புழுக்கள் வந்து அந்த இலை, தழைகள், அ தரையில இருக்கிற சிற்றுயிர்கள் அதையெல்லாம் வந்து சுவைத்தல், அந்த ஒரு தன்மை வந்து புழுக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பூச்சிகள், வண்டுகள் இதுட்ல பார்த்தீங்கன்னா வந்து நுகர்தல். அதன் நுகர்தல் காரணமாக தான் வந்து ஒரு பூவினுடைய வாசத்தை நுகர்ந்து, அந்த வண்டுகள் அந்த பூவின் கிட்ட போயிட்டு, அந்த தேனை வந்து சுவைக்கிறதுக்கு வந்து ஏற்பாடா இருக்கு. அப்புறம் அதிலேருந்து வந்திருக்க ஊர்வனங்கள். ஊர்வனங்கள் பார்க்கும்பொழுது வந்து, அவைகளுக்கு முக்கியமான ஒரு வித்தியாசம் வந்து, அந்த கண்கள். அந்த கண்கள் மிகவும் ஒரு உயரிய சக்தியில இருக்கிறதுனால தான் வந்து ஊர்வனங்களால வந்து இருட்டிலயும் வந்து தன்னுடைய இரையை தேடி வந்து செல்ல முடியுது. அதிலிருந்து நம்மளுடைய அனிமல்ஸ்ன்னு சொல்லப்படுற 4 கால் உயிரினங்கள் வரும்பொழுது வந்து, அதில வந்து காதுகள் வந்து மிக உயரிய சத்தோட இருக்கிறது. அதனால தான் வந்து காட்டுல பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ வந்து புலி, சிங்கம் வந்து தன்னுடைய வேட்டையாடக்கூடிய தன்மை வந்து எங்கேயோ ஏற்படுற அந்த காதுகள்னால வந்து அதனுடைய சத்தத்தை ஏற்படுத்தி தன்னுடைய இரையை வந்து அடையறதுக்கு ரொம்ப ஏதுவா இருக்குது. இந்த பரிணாம வரிசையில அதே வரிசையில தியானிப்பதன் மூலமாக மனிதன் மனம் வந்து அந்த அகந்தையை இழந்து அனைத்து உயிரினங்களுக்கானமான ஒரு ஆழமான ஒரு உணர்வையும் வந்து நமக்கு வந்து ஏற்படுத்துது. யோசிச்சு பாருங்க. பரிணாம வளர்ச்சி இந்த மாதிரி இதே வகையில ஏற்படும் பொழுது, நம்மளும் நம்மளுடைய தியானத்தில வந்து இதே
வகையான ஒரு ஆர்டர்ல வந்து நம்ம அந்த தவத்த பண்ணும்பொழுது, மனம் வந்து அதனுடைய உண்மைப்பாட வந்து புரிஞ்சுக்குது. அந்த மனிதனுடைய ஆத்மா வந்து ஒரு அமைதியான நிலைக்கு செல்றதுக்கு வந்து ஏற்பாடா இருக்குது. ஏன்னா, இந்த ஆத்மா வந்து நம்மளுடைய கோட்பாடுகள் பிரகாரம் வந்து பல பிறவிகள் எடுத்து, பல சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம் எல்லாம் தாண்டி நம்ம வந்திருக்கிறதுனால, இந்த மாதிரியான ஒரு உயிரியல் பரிணாம வளர்ச்சியை புரிஞ்சு நம்ம இது பண்ணும்பொழுது, இன்னும் ஒரு நல்ல ஒரு அமைதி ஏற்படுறதுக்கு இது ரொம்ப ஏதுவா இருக்கும். முதல்ல வந்து இந்த பஞ்சேந்திரிய தவம் பண்ணுறதுக்கு முன்னாடி உடற்பயிற்சி பண்ணிட்டு, மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, மகரிஷியுடைய கபாலபதி எல்லாம் பண்ணி, உடம்புல வந்து நல்ல ஆக்ஸிஜன் திரிவு ஏற்படுத்திக்கணும். அதற்கு பிறகு வந்து காயகல்ப யோகம் பண்ணி, நம்ம அஸ்வினி முத்ரா பண்ணும்பொழுது, நம்மளுடைய நரம்பு மண்டலங்கள வந்து வலுவுபடுத்துறோம். ஜீவகாந்த இருப்பையும் வந்து அதிகப்படுத்துறோம். அதற்கு பிறகு வந்து நம்ம முதுகெலும்ப நேரா வைத்து உட்கார்றதன் மூலமாக உலகம் முழுவதும் அமைதியோக வாழ முடியும் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை நம்ம ஏற்படுத்துகிறோம். கடைசியா வந்து உடலை வந்து நம்ம வந்து தூய்மைப்படுத்துறோம். இந்த அனைத்தும் நம்ம வந்து அகத்தாய்வின் மூலமாக நம்மளால பண்ண முடியும். தியானம் பண்ற முறைன்னு பார்த்தீங்கன்னா வந்து, முதல்ல தோல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி. தோள்ல வந்து நம்ம வந்து மனதை குவித்து, அது வந்து உச்சந்தலையிலிருந்து பாதம் வரை நம்மளுடைய ஜீவகாந்தத்தை பரவ செய்வதனால, தோலினால் ஏற்படும் உபாதைகள், தோலினுடைய தன்மைகள், அதனுடைய வீரியத்தன்மைகள் அவற்றை வந்து அதிகப்படுத்துறோம். ஒரு மனிதர் வந்து கண்ண மூடி அந்த தோள்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும்பொழுது, தன்னுடைய உடல் முழுவதையும் ஒரே டைம்ல யோசிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஏதுவான ஒரு நேரம் அது அமையுது. யோசிச்சு பாருங்க, பஞ்சேந்திரிய தவம் இல்லன்னா, ஏதாவது டைம்ல உட்கார்ந்து நம்ம வந்து தோல் தான் நம்மளுடைய உடலை வந்து ஒரு கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறது அப்படின்னு நம்ம உட்கார்ந்து யோசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும். இந்த மாரி நம்மளுடைய மனதை வந்து அந்த தோளில் செலுத்தி, அந்த செயல்படுற அந்த நொடிகள் வந்து அந்த தோலுக்கு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி, நல்ல ஒரு ஜீவகாந்த தன்மை, நல்ல ஒரு ரத்த ஓட்டம் ஏற்படுறதுக்கு ஏதுவா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நாட்களும் வந்து நாக்க வந்து ஒரு சிறிது மடித்து, உள்ளே மடித்து, மேல் அன்னத்தில வந்து ஃபோக்கஸ் பண்ணி, அதில இருக்க சுவை நரம்புகள், அதில இருக்கிற ஜீவகாந்தத்த வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது, அந்த நாக்கின் தன்மை அதிகப்படுத்தி, அந்த என்னதான் நம்ம நாக்கு வந்து நமக்கு வாழ்க்கை முழுவதும் வந்து ஒரு உணவையோ, அல்லது ஒரு திரவத்தையோ சுவைக்கிறதுக்கு ஒரு ஏதுவா இருந்தாலும், நம்ப மனத வந்து அந்த நாக்குல செலுத்தி பண்ணும்பொழுது, அந்த நாக்கு வந்து அதனுடைய வீரியத்தன்மை, அதனுடைய ஜீவகாந்த திணிவு வந்து நல்லபடியாக இருக்கும். முக்கியமாக அந்த நாக்கை மடித்து நம்ம மேல் அன்னத்தில வச்சு பண்ணும்பொழுது, நம்மளுடைய பிட்யூட்டரி சுரபியும் வந்து நல்லபடியாக உயர்வு பெற்று, அதனுடைய திணிவுத்தன்மையும் வந்து அது வந்து அதிகப்படுத்துறதுக்கு ஏதுவா இருக்கு. அதுக்கடுத்து மூக்குல வந்து ஃபோக்கஸ் பண்ணி, மூக்கினுடைய தன்மையை வந்து யோசிச்சு, அதில இருக்கிற ஜீவகாந்த திணிவ வந்து மேம்படுத்துறதன் மூலமாக, சில பேருக்கு வந்து செப்டல் டிஃபெக்ட் இருக்கலாம், நீண்ட கால சளி பிரச்சனைகள் இருக்கலாம், சைனஸ் பிரச்சனைகள் இருக்கலாம். இவை வந்து சரியாகறதுக்கு ரொம்ப ஏதுவா இருக்கு. 4வதாக கண்கள்ல வந்து நம்ம 2 கண்களுக்கும் நடுப்புற வந்து ஒரு கோடு இருக்கிற மாரி வச்சு, அந்த கற்பனையான அந்த கோட்டுல ஃபோக்கஸ் பண்ணி, 2 கண்களுக்கும் ஒரே சமயத்தில, ஒரே அளவிற்கான ஒரு ஜீவகாந்த திணிவு ஏற்படுறதுக்கு இது ரொம்ப ஏதுவா இருக்கும். சில குழந்தைகள்லாம் பார்த்தோம்னா வந்து, அவங்க இந்த பவர் கிளாஸ் போடும்பொழுது வந்து, ஒரு கண்ல வந்து 1.5 இன்னொரு கண்ல வந்து 0.5 அந்த மாரி ஒரு பவர் டிஃபரன்ஸ் ஏற்படும். இந்த கண் குறைபாடுகள், கண்ணாடி போட வேண்டியது, அல்லது வயதானவங்களுக்கு வந்து கண் புரை ஏற்படுதல், இந்த மாரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல், 2 கண்களுக்கும் சமமான ஒரு கோடு ஏற்படுத்தி, அந்த கோட்டில ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து தியானம் பண்ணும்பொழுது, கண்களுடைய சக்தி வந்து அதிகப்படுத்துது. இறுதியாக 2 காதுகளிலும் ஒரே நேரத்தில மனதை செலுத்தி, ஒரே மாதிரி 2 காதுகளையும் யோசிச்சு, இந்த காதுகள் மூலமாக தான் நம்ப இந்த உலகத்துக்குள்ள வந்து நம்ப வந்து கனெக்ட் ஆகியிருக்கிறோம். இதன் மூலியமாக தான் இந்த உலகத்தில நம்மளுடைய செயல்பாடுகளை பண்ண முடியுது அப்படின்ற ஒரு நன்றி உணர்ச்சியோட காதுகளை ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது, அதனுடைய ஜீவகாந்த திரிவு ஏற்பட்டு, வயதான டைம்ல ஏற்படும் கேள்வி குறைபாடுகள், கேட்கறதுல ஏற்படுற குறைபாடுகள வந்து சரி பண்ண முடியும்.
ஃபைனலாக இந்த 5 பஞ்சேந்திரியங்கள் முடித்த பிறகு எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து அந்த 5 உறுப்புகளில் இருக்கிற ஜீவகாந்தத்தை முழுவதையும் ஆக்னேய சக்கரத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு சில நிமிடங்கள் வந்து இருக்கும் பொழுது வந்து இந்த ஜீவகாந்த விரியத்தை தவிர்த்து இதனால் ஏற்படும் ஜீவகாந்த இழப்பை தவிர்த்து நம்ம வந்து ரொம்ப அழகாக அதை வந்து ஆக்னிக்கு கொண்டு போகிறோம். இதன் மூலமாக உடல் முழுவதும் ஒரு நல்ல ஒரு தூய்மைத்தன்மை ஏற்படுவது மட்டுமல்லாமல், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய கண்ட்ரோலை மீறி நம்மளுடைய கண், காது போன்றவை வந்து ஒரு ஃபோன் மூலயமாக, ஒரு வாட்ஸ்அப் மூலியமாக, ஒரு ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராம் மூலியமாக ஜீவகாந்த விரியம் ஏற்படுறத வந்து ரொம்ப அருமையாக வந்து நம்ம தடுக்கலாம். எவ்வளவோ பேர் வந்து இப்போ இருக்கிற அந்த யூடியூப் ஷார்ட்ஸு, இன்ஸ்டாகிராமில் வந்து ஏதோ ஒரு 2 நல்ல வீடியோ பார்க்கலான்னு வந்து நம்ம போயிட்டு நம்மளுடைய மனம் அதிலேயே ஏற்பட்டு பல மணி நேரங்கள் அதில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய நேரத்தையும் ஜீவகாந்தத்தையும் விரியம் ஏற்படுறத வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இதை ஃபைனலாக வந்து நம்ம வந்து அந்த ஆக்னேயில வந்து செயல்பட்டு இருக்கும் பொழுது மன அதிர்வுகளை நல்லபடியாக குறைத்து ஏற்படும் பொழுது அது ஒரு முழுமையான ஒரு தவமாக மாறுகிறது. இது வந்து பஞ்சேந்திரிய தவம் வந்து வெறும் அந்த 5 அவயங்களை மட்டுமல்லாமல் இது மனதினுடைய ஒரு அலைத்தன்மையையும் வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஏதுவான ஒரு தவமாக இருக்குது. நம்ம ஏற்கனவே அது பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது வந்து நம்மளுடைய மூளை அளவு பீட்டா, அதாவது 14லிருந்து 20 விழுக்காடு அளவுக்கு வந்து அதனுடைய அதிர்வுகள் இருக்கும். இது வந்து விழிப்பு நிலை, புலன்வழி மன அழுத்தம், பதற்றம், ஜீவகாந்த வீரியம் போன்றவை ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்குது. இதே வந்து ஒரு அமைதியான இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறதுனால என்னோடது பீட்டாவில் இருந்தாலும், இப்போது உங்களில் சில பேருக்கு வந்து நல்ல ஒரு தவம் முடித்திருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு 8லிருந்து 14 அளவுக்கு உங்களுடைய மன அலையை வந்து குறைக்கும் பொழுது அந்த ஆல்ஃபா ஸ்டேஜில் ஒரு தளர்வான விழிப்புணர்வு, புலன் கட்டுப்பாடு, ஒரு அமைதி, அதில் ஏற்படுற ஒரு கவனம், பஞ்சேந்திரிய தியானத்தினால அருமையான ஒரு மாற்றத்தை வந்து இந்த ஆல்ஃபா ஸ்டேஜ் வந்து ஏற்படுத்தும். அதுக்கு அடுத்து வந்து ஒரு சில முதிர்ந்த பழக்கம் பண்ணுறவங்க வந்து தீட்டா நிலை 4லிருந்து 8 இந்த அளவுக்கு நம்மளுடைய மன அலைச்சூழலை வந்து கம்மி பண்ணும் பொழுது ஒரு நல்ல ஒரு ஆழ்ந்த ஒரு தியானம், நரம்பு மண்டலம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆட்கொண்டு அதில் இருக்கிற ஒரு ஜீவகாந்த பெருக்கம் ஏற்படுது. மேலும் நம்ம தனியாக ஒரு இடத்துல உட்காந்து ஃபைனலாக அந்த ஆக்னேய தவத்தில் ஃபோக்கஸ் பண்ணி இந்த தியானத்தை முடிக்கும் பொழுது சிலரால் வந்து 1லிருந்து 4 அளவுக்கு அதனுடைய மன அலைவை கம்மி பண்ணுறதுனால ஒரு ஆழ்ந்த டெல்டா நிலையும் வந்து ஏற்படுத்த முடியும். ஸோ பஞ்சேந்திரிய தவத்திலேயே வந்து மனதை வந்து கட்டுப்படுத்தி உடல் தளர்வு ஏற்பட்டு ஜீவகாந்த பெருக்கம் ஏற்படுற அளவுக்கு நம்ம வந்து நம்மளுடைய தவத்தை வந்து முன்னேற்றம் பண்ண முடியும். இதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம உடம்புல இருக்கிற அந்த சிம்பாத்தட்டிக், பாராசிம்பாத்தட்டிக் நரம்பு மண்டலம் வந்து வலுப்பெற்று எந்த விஷயத்தை பார்த்தாலும் ஒரு பயப்படுறது, மன சஞ்சலம் கொள்வது, ஒரு மனக்குழப்பம் கொள்வது போன்ற சிம்பாத்தட்டிக் டோன் குறைந்து அமைதி, தைரியம், ஒரு எந்த பிரச்சனையும் வந்து வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வீரியத்தன்மை போன்ற பாராசிம்பாத்தட்டிக் தன்மைகள் வந்து உயர்வு பெற்று இருக்கும். இதனால் வந்து நம்மளுடைய பெருமூளையில் ஏற்படுற அந்த கர்வ்ஸு, அதில் ஏற்படுற ஒரு கார்டிக்கல் திக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கார்டிக்கல் திக்னஸ் வந்து தடிமானம் பெற்று உடல் வயோதிக டைமில் ஏற்படுற அல்ஷிமர் டிசீஸ், பார்க்கின்சன்ஸ் டிசீஸ், டிமென்ஷியா போன்ற நோய்கள் ஏற்படுறதும் வந்து மிகவும் வந்து குறையும். நரம்பியல் இணைப்புகள், நம்மளுடைய நர்வ் ஜாயின்ட்ஸ் ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணுற இடங்கள்லாம் வந்து ஸ்ட்ரென்த் ஆகிறதன் மூலியமாக அதே போல் வந்து நரம்பு தளர்ச்சி மற்றும் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இவை வந்து வயதான டைமில் வந்து வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். இதனால் வந்து ஒரு ஆரோக்கியமான உடல் மட்டும் இல்லாமல் உளவியல் சம்பந்தப்பட்ட நம்மளுடைய மனம் சம்பந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வு, நம்மளுடைய அளவுக்கு அதிகமாக ஜீவகாந்த விரியம் ஏற்படக்கூடிய செயல்களை வந்து தவிர்த்தல், எண்ணம், சொல், செயல் ஒழுங்குபடுத்தி சரியான ஒரு வாழ்வில் இருக்கிறது, ஆன்மீக மேலாண்மை, யாராவது ஒருத்தங்க ஒரு ஆன்மீகம் பற்றி பேசுகிறாங்க,
அல்லது ஒரு ஆன்மா பத்தி பேசுறாங்க, ஒரு பாவப்பதிகள் பத்தி பேசுறாங்கன்னா வந்து, அதை வந்து நல்லபடியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். மனம் சுதந்திரமாகவும், அமைதியாகவும் இருக்கும். எக்காரணத்தைக் கொண்டும் ஒரு ஐம்புலன்களுக்கு ஒரு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கும். உயிராற்றல் சேமிப்பு ஏற்படுறதுனால உடல் ஆரோக்கியமாக, நோயற்ற தன்மை, நோய் ஒரு சிறு சிறு பிரச்சனைகள், ஏதோ ஒரு கார்டன்ல வேலை பண்றீங்க, ஒரு சின்னதா ஒரு தோள்ல ஒரு அடிபடுது, அந்த மாரி சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும்போது, நம்மளுடைய ஜீவகாந்த திணிவை வைத்து, அந்த நோயை சரி பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தன்மையும் வந்து ஈஸியா வந்து இதில வந்து அமைஞ்சிரும். நம்மளுடைய இந்த பஞ்சேந்திரிய தவத்தை வைத்து நம்ம ஆழியார்ல வந்து நெறைய ஆராய்ச்சிகள் ஏற்படுத்தியிருந்தாலும், 2 ஆராய்ச்சிகளை ஒரு எடுத்துக்காட்டா பார்க்கலாம். ஒரு ஆராய்ச்சி வந்து ஜெயந்தி மற்றும் டாக்டர் வள்ளியம்மை அவங்க வந்து சிறார் குற்றவாளிகள், அதாவது சிறு வயதிலேயே குற்றம் செய்து ஒரு சிறையில் இருக்கும் மறுவாழ்வு நிலையத்தில் இருக்கும் குழந்தைகளை பார்த்து 56 இளம் குற்றவாளிகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு 12 வாரங்கள் இந்த ஸ்கை பயிற்சி வந்து குடுத்துருக்காங்க. பஞ்சேந்திரிய தியானத்தை முக்கியமான ஒரு அவயமாக கொண்டு பயிற்றுவித்துருக்காங்க. இதன் மூலியமாக அந்த குழந்தைகளுடைய உளவியல் முன்னேற்றம், அவர்களுடைய அந்த பீட்டா போன்ற உயரிய பதற்ற நிலை மாறி, ஒரு ஆல்ஃபா விழிப்புணர்வு ஏற்படுறத வந்து அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி வந்து இதில முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து குழந்தைகள். 2வது முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையாகவோ, அல்லது பாவப்பதிவுகள் மூலமாகவோ, ஒரு சின்ன வயசுலேயே குற்றவாளிகளாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அவங்க அந்த மறுவாழ்வு நிலையத்தில வளர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது, அவங்களுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட பயிற்சி வந்து ரொம்ப உறுதுணையா இருந்திருக்கிறத வந்து இந்த பப்ளிகேஷன்ல நம்ம பார்க்குறோம். அதே மாரி இன்னொரு ஆய்வுல வந்து நம்ப வந்து பார்க்குறது வந்து தைராய்டு குறைபாடுகள் வந்து நல்லபடியாக சரியாயி, ஒரு 60 பெண்களை வந்து செலக்ட் பண்ணி, அவங்களுக்கு இந்த பஞ்சேந்திரியம், சாந்தி, துரியம் மற்றும் மகராசன பயிற்சி இதை மட்டும் குடுக்கறதுல, அவங்க தைராய்டுல இருக்கிற ஹைப்போதைராய்டு, ஹைப்பர் தைராய்டு 2மே சரியாயிருக்குது. நமக்கு நல்லா தெரியும் தைராய்டு கிளாண்ட் வந்து நம்மளுடைய ஆக்னைன்னு சொல்லப்படுற பிட்யூட்டரி கிளாண்டுடைய தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனுடைய தூண்டுதலினால தான் வந்து வேலை பண்ணுது. அதிகமாக வேலை பண்ணும்பொழுது தைராய்டு வந்து பிட்யூட்டரிய வந்து தூண்டி குறைந்து வேலை செய்ய ஏற்படுத்தும். அதே சமயத்தில ஒரு தைராய்டு கம்மியா வேலை செய்றது, ஹைப்போதைராய்டு இருக்கு, உடல் பருமன் இருக்குன்றவங்களுக்கு வந்து பிட்யூட்டரி வந்து தைராய்ட வந்து ஸ்டிமுலேட் பண்றதுக்கு ஏற்பாடு இருக்கும். இந்த பஞ்சேந்திரிய தவம், சாந்தி, துரியம் மற்றும் மகராசன பயிற்சிகள் பண்ணும்பொழுது, தைராய்டினுடைய ஃபங்ஷன் வந்து நல்லபடியாக சீரமைந்து, அவங்களுக்கு மாத்திரை இல்லாமல் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை ஏற்படுறதுக்கு ஏதுவா இருந்திருக்கு. இந்த மாதிரி நம்ப வந்து மகரிஷியுடைய அனைத்து கோட்பாடுகள், அனைத்து தவ முறைகள், அனைத்து உடற்பயிற்சி முறைகள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு அறிவியல் பின்னணியோட நம்ம வந்து அத அப்ரோச் பண்ணும்பொழுது, இந்த தவ பயிற்சிகள அடுத்து ஒரு தலைமுறைக்கு கொண்டு போம்போது, இப்போ நெக்ஸ்ட் தலைமுறை வந்து என்ன சயின்ஸ் எவிடன்ஸு இதில என்ன வந்து காரணம் இருக்கு? நீங்க வந்து உங்களுடைய பழக்கத்தினால சொல்றீங்க. இத வந்து எங்க நீங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க? அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும்போது, இந்த மாரி ஒரு அ ஸ்டடி பண்ணி, அதனுடைய அவுட்கம், அதனுடைய முன்னேற்றங்கள வந்து பப்ளிஷ் பண்ணும்பொழுது, அது மக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு உறுதுணையான ஒரு ஏதுவா இருக்கும். ஃபைனலா வந்து இந்த பஞ்சேந்திரிய தவத்தை முடித்து, அந்த ஆக்னையில வந்து பீட்டா, ஆல்ஃபா, தீட்டா போன்ற மன அலச்சூழலை நல்லபடியாக சமன்படுத்தின பிறகு, நம்ப வந்து சிற்றண்டத்திலிருந்து பேரண்டம் வரை மனதை விரித்து, சுயக்கட்டுப்பாடு, வாழ்க்கை துணை, குழந்தைகளை வாழ்த்தி, எதிரிகள் உணர்வுகள் யாரும் எல்லாரும் சரியாகணும்னு நம்ம இப்ப தான் வந்து வாழ்த்து பண்ணோம். அந்த மாரி பண்ணி உலக அமைதி வரைக்கும் போறதுக்கு வந்து இது வந்து ஒரு மிக ஏதுவா இருக்குது. மகரிஷி அவர்கள் அருமையா இந்த பஞ்சேந்திரிய தவத்தை வந்து ஒரு உலக அமைதி மூலமாக வந்து அத வந்து முடிச்சிருப்பாங்க. ஒரு காலத்தில வந்து இந்த அ தவம் முடியும் பொழுது வந்து சாந்தி, சாந்தி, சாந்தின்னு சொல்லுவாங்க. அந்த சாந்தின்ற வார்த்தை வந்து ஒரு இந்து சமயம் சார்ந்த ஒரு வார்த்தையா இருக்கிறதுனால, அத வந்து இப்போ வந்து அமைதின்னு மாத்தி நம்ம வந்து ஒவ்வொரு தவம் முடியும் பொழுதும் வந்து அமைதி, அமைதி, அமைதின்னு சொல்றோம். இதன் மூலமாக மற்ற
மற்ற மதம் சார்ந்த மக்களும் வந்து நம்ம மகரிஷியோட கோட்பாட்டுக்கள வந்து எடுத்து மனதார வந்து பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ஏதுவா இருக்கும். ஸோ இந்த ப்ரெசன்டேஷன்ல நம்ம வந்து மெயினா பார்த்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, பஞ்சேந்திரிய தவத்தில ஏற்படுற நன்மைகள். அந்த பஞ்சேந்திரிய தவத்தினால நம்மளுடைய 5 அவயங்கள் முன்னேற்றம் மற்றும் அல்லாமல், அந்த ஜீவகாந்த செழுமை ஏற்பட்டு, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அனைத்து உடல் பாதகங்களிலிருந்தும் வெளிவரத்துக்கு வந்து இது ரொம்ப ஒரு அமைதியான ஒரு நல்ல ஒரு தவமா இருக்கு. செல்வா அம்மாவுடைய இந்த கேம்பிரிட்ஜ் குழுமத்தின் மூலமாக நான் வந்து பல விஷயங்கள முன்னாடியும் பேசியிருக்கேன். ஒரு கண் பயிற்சி, பல தவ முறைகள், காயகல்ப பயிற்சி இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஆனா, பஞ்சேந்திரிய தவங்களுக்குள்ளும் ஒரு அறிவியல் சார்ந்த உண்மை இருக்கு. அத பயன்படுத்துவதன் மூலமாக நம்மளுடைய உடல் வந்து ஒரு நோயற்ற வாழ்க்கைக்கு வந்து ஏற்பாடா இருக்குன்றத வந்து இன்னைக்கு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண முடிஞ்சது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் டாக்டர். வாழ்க வளமுடன் டாக்டர். மிக்க மிக்க நன்றிகள். என்றும் போல் நீங்க மகர்ஷியிட கோட்பாடுகளுக்கு மிக மிக தெளிவான அறிவியல் விளக்கம் கொடுத்தீங்க. பஞ்சேந்திரிய தவத்தின் அந்த நுட்பத்தையும் இன்னைக்கு கொடுத்தீங்க. நிறைய பிகினர்ஸும் கேட்டிருந்தவே நீங்க கொடுத்தது மிகவும் பயனுள்ளது. எல்லாருக்குமே சரியான விளக்கம் கிடைச்சிருக்கும்னு தான் நினைக்கிறேன். அப்படியும் உங்களுக்கு ஏதாவது விளக்கம் கேட்கணும்னு சொன்னா கூட ஹேண்ட் ரைஸ் பண்ணி டாக்டரோட பேசிக்கொள்ளலாம். முதல்ல டாக்டர் அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். அருட்பேறு ஆற்றல் கருணையினால் டாக்டர் ஆனந்தகுமார் அவர்களும் அவருடைய அன்பு குடும்பமும் உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்வுகள், விஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இணைப்பில் இருக்கும் அனைத்து அன்பர்களும் அவருடைய அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க வேண்டிய சந்தர்ப்பம் இல்லை என நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேள்வி கேட்கலாமே டாக்டரிடம். வாழ்க வளமுடன். இது ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக்மா. இதுல கேள்வி கேட்கறதுக்கு கூட ஒண்ணும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். விளக்கம் தான் சொன்னேன். விளக்கமான விஷயம் தான். நான் கேள்விகள் இல்லை சில வேளை யாருக்கும் சந்தேகம் வந்தானே வேற யாரோ கூட கேட்டாங்க. பஞ்சேந்திரிய தவம் நடத்தும் போது ஏன் அந்த சுவைன்னு சொல்லிக்குள்ள நல்லதையே பேசுவோம் அப்படி எல்லாம் சொல்லி தான் நடத்துவாங்க. அது சரியா பிள்ளையாண்டு அதெல்லாம் தவணத்துல போய்கொண்டிருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பழக்கங்கள் வரும் தானே. ஆனாலும் அதை அப்படி சொல்லித்தான் நடத்துவாங்க சில பேர். அது சரியா அல்லது நான் சுவையை பற்றி அது அந்த உணவை பற்றி தானே பேசிக்கொள்றோம். அப்படி அது செய்யறது சரியா விளையாண்டு கொண்டிருக்கு டாக்டர். அதுக்கும் நீங்க விளக்கம் கொடுக்கலாம். அது நல்லதையே கேட்கணும்னு சொல்லி எல்லாம் சொல்லுவோம் காதுக்கு. அது கொஞ்சம் கூட சொல்லி நடத்துறாங்க. இதுக்கு உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லும். கண்டிப்பாங்கம்மா. ஏன்னா வந்து, அந்த பஞ்சேந்திரிய தவத்தில வந்து நம்ம ஒவ்வொரு அவயத்தையும் வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணும்பொழுது, இப்ப நாக்குன்னு வரும்பொழுது, அது சுவை மற்றும் அல்லாமல், அது ஒரு பேச்சுக்கும் ஒரு முக்கியமான ஒரு அவயமாக இருக்கிறதுனால, நம்ம வந்து நல்லதையே பேசணும். மத்தவங்களுக்கு வந்து நன்மை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள தான் வந்து உபயோகப்படுத்தணும். அப்படின்றதையும் வந்து நம்ம வந்து அந்த பஞ்சேந்திரிய தவத்தில வந்து சொல்றது வந்து ஏதுவா இருக்கும். அதே மாரி இப்போ காதுகள் இருக்கும்பொழுது, காதுகளுடைய அந்த ஜீவகாந்த தன்மை வந்து உயர்வா இருக்கணும். அப்படின்னும்போது நல்லதையே கேட்கணும். நமக்கு வந்து நல்லத கேட்டு அதன் மூலியமாக பலருக்கு வந்து நன்மைகள் செய்யணும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஸோ இந்த பஞ்சேந்திரிய தவத்தில வந்து நம்ப வந்து சிறு சிறு மாற்றங்களோட ஒரு ஆழ்ந்த தியானம் வந்து பண்றது வந்து தப்பில்லைங்கம்மா. டாக்டர் ஸ்ரீனிவாசன் பேசுறேன். குட் மார்னிங் சார். வாழ்க வளமுடன் டாக்டர் ஆனந்த் சார். மார்னிங். தேங்க்ஸ் மேடம். ரொம்ப நாள் ஆச்சு. சாரி ஐ குடன்ட். நான் ட்ரை பண்ணேன் எழுந்துக்கு ரிப்பீட்டடாக ட்ரை பண்ணேன். பட் எப்படியோ மிஸ் பண்ணிட்டேன் நான். சாரிங்க. ஐ வில் see the recordings. கண்டிப்பா. வெரி யூஸ்ஃபுல் சார். பாதியில் தான் ஜாயின் பண்ணேன். பட் எஸ்பெஷலி நான் இப்போ ரீசன்ட் டைம்ல எனக்கு அந்த நீங்கள் நாக்கு அந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ல இது கனெக்ஷன் சொன்னீங்க இல்லைங்களா? நம்ம இந்த ஸ்லீப் பேட்டர்னால இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குங்களா? சம்டைம்ஸ் ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் ப்ரீ டயபெட்டிக். இந்த நாக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்டிக்கியா ட்ரைனஸா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அதுவும் ஒன்லி ஏர்லி மார்னிங்ஸ்ல அந்த மாதிரி இருக்கு.
I don't know whether it's all interrelated. Anyway, I need to do the blood test results. I need to check that. இந்த பஞ்சேந்திர தவம் சொன்னதுனால இனிமே அதையும் செய்வோம் டாக்டர். தேங்க்யூ. கண்டிப்பாங்க. மோஸ்ட்லி வந்து இப்போது டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால வந்து அது சம்மர் காரணமாக கூட இருக்கலாம். ஸோ முன்னாடி நாள் ஈவினிங் வந்து ஒரு ஈவினிங் 6 o'clockலேருந்தே கொஞ்சம் அதிகமாக தண்ணி குடித்து கொஞ்சம் ஹைட்ரேஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு தூங்குங்க. தூங்குறதுக்கு ரொம்ப ஒரு முன்னாடி ஒரு 9 மணி 8 மணி அந்த டைமில் அதிகமாக தண்ணி குடித்தோம்னா நமக்கு வந்து தூக்கம் வந்து தடைப்படும். ஒரு முன்னாடி நாள் சாயங்காலமே ஒரு 5 மணி 6 மணிக்கே நிறைய தண்ணி குடித்து நம்ம ஹைட்ரேஷன் பண்ணிட்டோம்னா அந்த நாக்கு வறட்சி ஏற்படாது. இந்த நாக்கை வந்து மடித்து வச்சு நம்ம பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து அதே தான் அந்த ஒரு ஜீவகாந்த திணிவை ஏற்படுத்தி நம்ம வந்து அந்த ஐம்புலன்களை அடைக்கிறதுக்கு அது ஒரு ஏதுவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அந்த உள்நாக்கு தான் வந்து பிட்யூட்டரியுடைய எம்ப்ரியாலஜிக்கல் ஆரிஜின். ஸோ நம்மளுடைய நாக்கினுடைய நுனி வந்து அந்த அளவுக்கு ஒரு நரம்புகள் பின்னப்பட்ட ஒரு இடம். அந்த நாக்கினுடைய நுனியை வந்து நம்ம பின்னாடி கொண்டு போய் அண்ணாக்கில் மேலே தொடும் பொழுது அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து நல்லபடியாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. நீங்கள் சொல்கிற அந்த தூக்கத்துக்கு சம்மந்தப்பட்ட கிளாண்ட் வந்து பைனியல் கிளாண்ட். அது வந்து அந்த பிட்யூட்டரி கிளாண்டுக்கு பின்னாடி இருக்குது. பைனியல் கிளாண்ட் தான் வந்து நம்ம வந்து தூங்கும் பொழுது அந்த இருட்டின் வரும்பொழுது மெலட்டோனின் செக்ரீட் ஆகி நம்ம மெலட்டோனின் மூலியமாக நமக்கு வந்து ஒரு உடல் சீரமைப்பு உடல் ஆரோக்கியம் அதெல்லாம் ஏற்படுறதுக்கு வந்து காரணமாக இருக்குது. ஆக்னை தவம் வந்து பிட்யூட்டரி, துரிய தவம் வந்து பைனியல் கிளாண்ட் நம்ம யோசித்து பண்ணும்பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பிளட் டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. பட் பஞ்சேந்திரிய தவமும் வந்து இதை வந்து செழுமைப்படுத்த கண்டிப்பாக வந்து ஏதுவாக இருக்கும். வாழ்க வளமுடன். நன்றிங்க டாக்டர். தேங்க்யூ. நான் பேசுகிறேன் டாக்டர். நன்றி. தேங்க்ஸ் வசந்தா மேடம். வாழ்க வளமுடன். மாணிக் சார் பேசுகிறேன். ஐயா வாழ்க வளமுடன். நான் மாணிக்கவாசன் பேசுகிறேன், மில்டன் கின்ஸ் மன்றத்துலேருந்து. வாழ்க வளமுடன். நானும் கொஞ்சம் லேட்டாக தான் மெசேஜ் பார்த்தேன், அதனால லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன். சாரி. பட் விளக்கம் நல்லா இருந்துச்சு. எனக்கு அதில் 2 டவுட். எனக்கு ரொம்ப நாளாக வந்து இது டவுட் இருந்துருச்சு. பட் எங்கே கேட்குறதுன்னு தெரியல. கரெக்டாக நீங்கள் அந்த என்ன நேத்தா அந்த பஞ்சேந்திரியந்தவம் பற்றி நம்ம மன்றத்தில் ஒரு அன்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமா, இந்த கொஸ்டின் எங்க கேட்குறீங்க வச்சா கரெக்டாக உங்க மெசேஜ் வந்துச்சு. என்ன அப்படின்னா, இப்போ இந்த 2 இது ஒன்று வந்து இந்த தோல் மேல் தவம் அப்படின்ட்டு நம்ம பண்றோம் இல்லையா? அந்த தோல் மேல் தவம் பண்ற போது எனக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது என்னன்னா, நாக்குனா ஒரு பாயிண்ட்ல பண்ணலாம், மூக்குனா ஒரு பாயிண்ட்ல பண்ணலாம். பட் தோல் அப்படின்ற போது உடம்பு ஃபுல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல வந்து அது எப்படி வந்து பண்றது? திடீர்னு இங்க பண்ற மாதிரி இருக்கும், அப்புறம் திடீர்னு இங்க பண்ற மாதிரி இருக்கும், அப்புறம் கையில பண்ணணும், இல்ல உடம்பு ஃபுல்லா பண்ணணும். இது ஃபோக்கஸ் வந்து இதுலயே சுத்திக்கிட்டு இருக்கே ஒழிய அந்த தோல் மேல் தவத்துல நிக்க முடியாது. அது என்ன பண்றது? இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வந்து, இப்ப கண்ணுக்கு வந்து வெர்ச்சுவல் லைன்ஸ் ஒண்ணு போடுறோம் இல்லையா? அதே மாதிரி காதுக்கும் பண்ணணுமா இல்லையா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் மறந்துடுச்சு. சரிங்க. 2வது கொஸ்டின் கூட ஈஸியாக முதல்ல ஆன்சர் பார்த்துடலாம். அதாவது எதற்காக வந்து நம்ம அந்த கண்ணுக்கு வந்து வெர்ச்சுவல் லைன் போடுறோம்னா வந்து இப்போது அந்த வெர்ச்சுவல் லைன் போடாமல் பண்ணோம்னா நம்மளால் 2 கண்களிலும் ஒரே நேரத்தில் நம்மளுடைய ஜீவகாந்தத்தை குவிக்க முடியாது. நம்ம கண்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு நம்ம ஒரு சாதாரண ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம்னா சில பேர் வந்து வலது கண், சில பேர் இடது கண் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிவிடுவாங்க. ஏற்கனவே பலருக்கு வந்து நான் சொன்ன மாதிரி வந்து அவங்க கண்ணாடி போடுவாங்க. 2 கண்ணுக்கும் வந்து பவர் ஸ்லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த பஞ்சேந்திரிய தவத்தை தொடர்ந்து மாத கணக்கில் வருட கணக்கில் வந்து நம்ம வந்து பயிற்றுவிக்கும் பொழுது அல்லது நம்மளுடைய அன்பர் ஒருத்தங்க வந்து அதை வந்து பழகும்போது அதை பண்ணும்பொழுது அவங்களுக்கே தெரியாமல் வந்து ஒரு கண்ணுக்கு அதிகமான ஒரு ஜீவகாந்த திணிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் மகரிஷி அவர்கள் வந்து ஒரு இமேஜினரி லைன் பண்ணிவிட்டு 2 கண்களுக்கும் சேம் டைமில் ஒரே அளவு ஜீவகாந்தம் வந்து போகிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. காதுகளுக்கும் அதே மாதிரி தான். காதுகள்லேயும் வந்து நம்ம வந்து 2 காதுகளும் ஒன்றா சேர்கிற மாதிரி ஒரு லைன் பண்ணலாம். அது மகரிஷி அவர்கள் சொல்லலை. ஆனால் 2 காதுகளுக்கும் முடிந்த அளவுக்கு ஒரே டைமில் ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு 2 சைடும் காதுகள் இருக்குது. காதுகள் தான் வந்து நம்மளுடைய ஓசையை வந்து உணர வந்து ஏற்படுத்துது. இந்த காதுகள் நல்லவற்றை கேட்டு நல்லபடியாக தெளிவாக இருக்கட்டும். இப்படி நம்ம யோசித்து 2 காதுகளுக்கும் ஈக்குவலான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து ரொம்ப முக்கியம். நம்மளுடைய அந்த பைலேட்ரல் ஆர்கன்ஸ்னு வரும்போது 2த்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். தோல்னு வரும்பொழுது பெஸ்ட்டு விஷயம் வந்து நான் எப்படி அதை வந்து பழகுவேன்னு கேட்டிங்கன்னா வந்து முதல்ல வந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வந்து நம்ம தோல் முழுவதும் வந்து சேர்ந்துருக்கிற மாதிரி யோசிச்சுட்டு
அதுக்கப்புறம் வந்து ஒரு நம்ம குளிர்காலத்தில் வந்து ஒரு ஃபுல் ரெயின் கோட் ஹூடோடு போட்டால் எப்படி இருக்கும்? நம்ம வந்து ஒரு கதகதப்பாக இருப்போம் இல்லைங்களா? இல்லைன்னா ஒரு ஆமா. பெட்ஷீட் எடுத்து நம்ம உடம்ப ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணால் எப்படி ஃபீல் பண்ணுவோமோ, அப்படி நம்ம உள்ள இருக்கிற ஆன்மாவை ஃபீல் பண்ணிட்டு, நம்மளுடைய அந்த ஆன்மாவ வந்து இந்த தோல் வந்து முழுவதும் போத்தி இருக்கிறதா ஒரே ஆர்கனா யோசிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஏதுவா இருக்கும். அப்பதான் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து, தவத்தின் மூலியம் வந்து அந்த உடல் வந்து ஒரு கோட்பாடோட நமக்கு வந்து இருக்கும். மனம் வந்து சிதைவு இல்லாமல் ஒரு ஆழ்ந்த தவம், அந்த தீட்டா நிலை, டெல்டா நிலை போறதுக்கு ரொம்ப ஏதுவா இருக்கும். ஒரு பெட்ஷீட் மாரி யோசிச்சுக்கலாம். ஒரே ஒரே ஓகே. ஒரு பண்பா யோசிக்கிறது தான் நல்லதா இருக்கும். இல்லன்னா வந்து நீங்க சொல்ற மாரி நம்ம வந்து மனம் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருக்கும்பொழுது, அது ஒரு ஆழ்ந்த தியானத்துக்கு போறது கஷ்டமா இருக்காது. இருக்கும். ஓகே. இந்த கண்ணாடி தவத்துக்கு போத்திக்கிற மாரி ம். ஒரு தோலால போத்திக்கிற மாரி ஒரு ஃபீல் பண்ணிக்க வேண்டியது. ஆமா. ஓகே, ஓகே, ஓகே. முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது வந்து, நம்ம அந்த போத்திக்கிறது வந்து ஒரு என்ன செயற்கையா இருக்கும். நம்ம ஆ. செயற்கையா வந்து நம்ம துணி மாரி யோசிப்போம். ஆனா வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா மனத பழகி, நம்ம வந்து துணி கிடையாது, அந்த பெட்ஷீட் கிடையாது, நம்மளுடைய தோல் தான் நம்மளுடைய வந்து போத்திட்டுருக்குன்னு யோசிக்கும் பொழுது வந்து, அந்த தோல வந்து ஒரு தனி உறுப்பா நம்ம வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். அது தனி உறுப்பா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும்போது, நாளைக்கு ஒரு தொடுதல் சம்மந்தப்பட்ட ஒரு ஆசைகளுக்கு உட்படுத்தும் பொழுது, நம்ம மனது வந்து ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கும். நம்ம அவ்வளோ ஈஸியா போயிட்டு ஒரு தொடுதல் சம்மந்தப்பட்ட ஒரு உணர்வுக்கு வந்து அடிமையாக மாட்டோம். ஓப்பனா சொல்லணும்னா ஒரு ம் செக்ஸ் சம்மந்தப்பட்ட அல்லது உடல் ரீதியான மற்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுல ரொம்ப ரொம்ப ஏதுவா இது அமையும். வாழ்க வளமுடன். ஓகே, ஓகே, ஓகே. நன்றி, நன்றி. நன்றி. தேங்க் யூ, தேங்க் யூ. வாழ்க வளமுடன் மாணிக் சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி டாக்டர். அ உலக நல வாழ்த்துடன் நிறைவு செய்து கொள்வோமா டாக்டர்? சரிங்கம்மா. ரவி சார் பேசுறேன். பேசுறீங்களா ரவி ஆனந்த சார்? ஆ, ஆ, நல்ல விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. நன்றி ஐயா. ஒரே ஒரு விஷயம், இந்த செய்கிற முறை எந்த ஆர்டர்ல செய்கிறதுன்றதில்ல. நான் காலையில் எழுந்து படம் செய்து விட்டு தான் சிம்பிளிஃபைடு எக்ஸசைஸும் காய்கல்பம் எல்லாமே செய்வேன். அந்த முறை நீங்க சொல்ற மாதிரி அதெல்லாம் செய்துட்டு தான் இந்த படம் நல்லது போல இருக்குது. சரியா? கண்டிப்பாங்கய்யா. கண்டிப்பா வந்து நம்ப இப்ப ஏற்கனவே பேசுன மாதிரி வந்து நம்மளுடைய அந்த மூச்சு பயிற்சி, அப்புறம் காயகல்பம்லாம் முடிச்சுட்டு தான் பண்ணணும். ஏன்னா வந்து அந்த விஷயங்கள் பண்ணும்போது தான் உடல்ல வந்து ஜீவகாந்த பெருக்கம் ஏற்படும். அந்த ஜீவகாந்த பெருக்கத்தை நம்மளுடைய 5 அவயங்களிலும் வந்து செலுத்தி, அதை செழுமைப்படுத்தி பண்றதுனால வந்து, அந்த முறையில பண்றது தான் வந்து கரெக்ட்டுங்கய்யா. கண்டிப்பா வந்து காயகல்பம் மற்றும் மூச்சு பயிற்சி அல்லது நம்ம மகரிஷி சொல்ற மாரி வந்து அந்த பயிற்சிகள் பண்ணிட்டு தான் பண்ணணும் இது. அதுதான் வந்து கரெக்ட்டா இருக்குங்கய்யா. இனி அதை அப்படி செய்ய போகும். தேங்க்யூ வெரி மச். வெரி குட் எக்ஸ்பிளனேஷன். வாழ்க வளமுடன்ங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்துடன் நிறைவு செய்து கொள்வோம். மணிக் சார், நீங்க உலக நல வாழ்த்து பாடுறீங்களா?